ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அல்சாவடி வாட்டர் பார்க் தான் போயிட்டுருக்கோம். ஈத் ஹாலிடேஸ் 9 டேஸ் ஒட்டுக்கா விட்டாச்சு இல்லை, அதனால் பசங்களை கூட்டிகிட்டு வெளியே கிளம்பியாச்சு. பசங்களும் எங்கேயாச்சும் வெளியில் போகணும், அது இல்லாமல் வாட்டர் பார்க் போகணும்னு ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் இந்த ஈத் ஹாலிடேஸில் போயிடலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. காலையில் வீட்டில் எதுவுமே சாப்பிடல, அதனால் வரும்போதே பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கூட குக்கும்பரே எடுத்துகிட்டு போகிற வழியில் சாப்பிட்டுட்டே அப்படியே கிளம்பியாச்சு. மெயின் ரோட்லேருந்து வாட்டர் பார்க் போகிற ரோட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் என்ட்ரன்ஸில் போர்டு எழுதியிருக்கும். இந்த போர்டை பார்த்துட்டு இந்த ரோட்லேயே நேராக போனீங்களாவே இந்த வாட்டர் பார்க் கரெக்டாக வந்து சேர்ந்துடும். எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 45 மினிட்ஸ் தான் இந்த வாட்டர் பார்க்கு. இங்கே நிறைய டைம் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் பசங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் போகும்போது கரெக்டாக அங்கே ஒரு 4-5 கேமல் போயிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு காரை பக்கத்தில் நிறுத்தினோடனே அந்த கேமெல்லாம் கொஞ்சம் வேகமாக போயிடுச்சு. இதுதான் வந்து வாட்டர் பார்க்கோட அவுட் சைடு காம்பவுண்டு. வாட்டர் பார்க்குக்கு வெளியிலே இந்த மாதிரி போர்டு எழுதி போட்டிருப்பாங்க. அதில் மொபைல் நம்பர்ஸு, எப்போது ஓப்பனில் இருக்கும், டைமிங்ஸ் எல்லாமே எழுதியிருக்கும். நீங்கள் வரத்துக்கு முன்னாடி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்கணுன்னா கேட்டுட்டு வரலாம். நாங்கள் அங்கே ஒரு 11:30 பக்கமாக போய் சேர்ந்துட்டோம். அவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லோரும் இருக்காங்களா, வாட்டர் பார்க் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கா எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அவர் நீங்கள் தான் ஃபஸ்ட் ஆள், இதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொன்னார். உள்ளே போய் பார்த்தா ஒருத்தருமே இல்லை, இந்த மாதிரி தான் இருந்துச்சு, எம்டியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தடவை போனப்பெல்லாம் ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஈத் ஹாலிடேஸில் தான் போனோம், அப்போ பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் 16th அன்னைக்கு போயிருந்தோம், சண்டே அன்னைக்கு. நாங்கள் வர வரைக்கும் யாருமே இல்லை. ஆனால் நாங்கள் போயிட்டு காரை பார்க் பண்ணும்போது ஒரு 2-3 ஃபேமிலி வந்தாங்க. போகிற வழியில் நிறைய இந்த மாதிரி உள்ள ரெசார்ட்குள்ளே டேட்ஸ் ட்ரீ நிறையா இருந்துச்சு. சீசனால் நிறைய பழம் கீழே சின்ன சின்ன செடியிலே இருந்துச்சு. சரி, அதையெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் பொறுமையாக. காரை வந்து ஃப்ரண்ட்லேயே பார்க் பண்ணல, ஏன்னா வெயிலில் நடந்து போனால் ரொம்ப, நாங்கள் போனது வேறு மதியானம் கரெக்டாக 11:30 இருக்குமோ, அப்போ ரொம்ப அதிகமாக வெயில் இருந்துச்சு. சரி, பின்னாடி வாட்டர் பார்க் விளையாடுறதுக்கு பக்கமாக நிறுத்திக்கலாம் சொல்லி காரில் ஃபுல்லாக போயிட்டு இருந்தோம். கார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெசார்ட்டை சுற்றி கொண்டு வந்துக்கலாம். ஃபுல்லாகவே பார்க்கிங் இருக்குது. அதே மாதிரி ரெசார்ட் 2 சைடும் வந்து, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்ஸ் 2 சைடுமே இந்த மாதிரி பில்டிங்ஸ் கட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. போன தடவை நாங்கள் போனப்போ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு தான் இருந்துச்சு. இப்பயும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது. எப்போ முடியும்னு தெரியல, ஆனால் முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே கிளம்பி போயிட்டு ஃபுல்லாக வாட்டர் பார்க்கில் ஒரு 10 மணி வரைக்கும் விளையாண்டுட்டு அங்கேயே தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி வர மாதிரி இருந்தால் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடி அந்த ஃப்ரண்ட்டில் டிக்கெட் கவுண்டர் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே வாட்டர் பார்க் உள்ளே வரதுக்கான என்ட்ரன்ஸ் இருக்குது. அது வழியாக என்ட்ரி ஆனால் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கார்டனிங் மாதிரி இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரலாம். வியூ நல்லாயிருக்கும். ஹீட் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் இங்கே விளையாடுறதுக்கு பக்கத்துலேயே காரை நிறுத்திட்டோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் இந்த ட்ரெயினெல்லாம் பார்க்கல, இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். பார்க்கவே புதுசாக இருந்துச்சு, இப்போ தான் வச்சுருப்பாங்க போல். உள்ளே என்ட்ரி ஆனவுடனே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. யாருமே இல்லை, அங்கே வேலை செய்கிறவங்கள தவிர வேறு யாருமே இல்லை. அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. இந்த தண்ணி சத்தம் மட்டும் தான் அங்கே கேட்டுச்சு. ஆனால் நாங்கள் உள்ளே வரும்பொழுது ஒரு 2 ஃபேமிலி வந்துட்டாங்க. இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு ஒரு 2-3 ஃபேமிலிங்கும் போது ரொம்ப ஆளுங்க கம்மியாக தான் தெரிஞ்சு. அவங்க அந்த சைடு இருந்தாங்க, நாங்கள் இந்த சைடு இருந்தோம். பார்க்க யாருமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. என் பசங்க 2 பேர் மட்டும் தனியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி யாருமே இல்லாமல் தனியாக பசங்க மட்டும் விளையாண்டது ஒரு வகையில் நல்லா தான் இருந்துச்சு, கஜகஜன்னு இல்லாமல். ஆனால் அந்த சமயத்தில் கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு லைட்டாக. ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே இறங்கும்போது ஃபஸ்ட்டு சூடாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாக போயிடுச்சு. மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் பேர் வந்தாங்க. அப்புறம் ஈவினிங் ஆக கொஞ்சம் ஆளுங்க நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு போய் 1 hour நாங்கள் எந்த வீடியோவுமே எடுக்கல. ஒரே ஒரு 2-3 கிளிப்பிங் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே தண்ணியில் விளையாட போயிட்டேன். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த வெயில் நின்று வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் 1 hour விளையாண்டுட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பசி எடுக்குதுன்னு சொன்னாங்க பசங்க. வீட்டிலேருந்தே வரும்போது தக்காளி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி குக்கும்பர் காலையிலேக்கும் மதியானத்துக்கும் சேர்த்து நிறைய கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை தான் வச்சு சாப்பிட்டோம். அது கூட கொஞ்சம் பிக்கிள் வச்சு சாப்பிட்டோம். நாங்கள் பார்த்த வரைக்கும் உள்ள ஃபுட் ஐட்டங்கள் இருக்க மாதிரி தெரியல. கூல் ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு, டீ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் மஸ்கட்டில் இருக்கவங்க யாராவது இந்த வாட்டர் பார்க் வரலான்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். தண்ணியில் விளாண்டா பயங்கரமாக பசிக்குது வேறு. பசங்க 1 மணி நேரம் தான் விளையாண்டாங்க, அதுக்குள்ளே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயர்ட் ஆகிட்டாங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதுனாலையா தண்ணியில் விளையாடுறதுனாலையான்னு தெரியல, ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பசிக்குதுன்னு சொல்லி 2 பேருமே டயர்டாகி உட்காந்துட்டாங்க. என் பொண்ணு சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் பண்ணால் அப்புறம் 2 வா போட்டுட்டு அந்த தக்காளி சாப்பாடை வேணான்னு சொல்லிட்டா. இந்த மாதிரி பிரியாணி தக்காளி சாப்பாடெலாம் அவள் சுத்தமாக சாப்பிட மாட்டா. காலையில் எடுத்துகிட்டு வந்த ப்ரெட்டு கொஞ்சம் இருந்துச்சு, அதில் ஒரு பீஸ் மட்டும் தான் சாப்பிட்டா. அங்கே ஒரு 1 மணி நேரம் பக்கமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தோம், விளையாட போல். அங்கே இந்த மாதிரி சேருங்களாம் அங்கங்கே இருக்கும், அந்த சேர்லாம் எடுத்து போட்டுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் 1 மணி நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா விளையாட போனோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வீடியோஸும் எடுக்க ஆரம்பித்தோம். மதியானம் 2 மணி வரைக்குமே பெருசாக ஆளுங்களாம் யாருமே வரல. மொத்தமாகவே ஒரு 10 ஃபேமிலிஸ் இருந்தாலே அதிகம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேர் வர ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஃப்ரீயாகவே தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஃப்ரீயாக விளையாடுறது கூட. நாங்கள் நிஸ்வாவில் இருக்க 3-in-1 வாட்டர் பார்க்குக்கு 3 தடவை போயிருக்கோம். அங்கே வந்து ரேட்டு 7 ரியால் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த வீடியோ செக் பண்ணால் தான் தெரியும். இங்கே குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஃபிக்ஸ்டு ரேட்டு 3 ரியால்ஸ் தான். பர் பர்சனுக்கு 3 ரியால் இங்கே எத்தனை பேர் வந்தாலும். ஆனால் ஏரியா வைஸ் கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப சின்னதாக இருக்கும், இது ரொம்ப பெருசாக இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்பொழுது.
சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சேஃப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, ஆழம் அதிகமா இருக்காது. கரெக்ட்டா இருக்கும். மாரி குழந்தைங்க விளையாடுறதுக்கும் இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்லைட்ஸாக நிறைய சின்ன சின்னதாக நிறையா இருக்கும் இங்கே. இந்த வீடியோவில் பார்க்குறீங்கள இந்த மாதிரி பெரிய ஸ்லைடு, ஓப்பன் ஸ்லைடு, க்ளோஸ்டு ஸ்லைடு, தண்ணி கொட்டுறது இந்த மாதிரி செக்ஷன் மட்டும் 4 இருக்குது இந்த வாட்டர் பார்க்கில். 2 பெரியவங்க விளையாடுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பெருசு பெருசாக, 2 வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி அதில் ஸ்லைடு எல்லாம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அது 2 இது இருக்குது. என் பொண்ணு கூட சேர்ந்து எல்லா இதுலேயுமே நான் விளையாண்டுட்டு இருந்தேன். ஒரு இது கூட நான் மிஸ் பண்ணவே கிடையாது. நான் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்கிறேன்னா, அதனால் அவள் போகிற எல்லாமே எனக்கும் செட்டாக தான் இருந்துச்சு. நான் எல்லாத்துலேயுமே விளையாண்டுட்டு இருந்தேன், எதையுமே மிஸ் பண்ணலை. இந்த மாதிரி ஸ்விங் இருந்துச்சு, அதில் என் பொண்ணை உட்கார வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக தள்ளி விட்டாங்க. அவளும் நல்லா சுற்றிட்டு இருந்தா. இந்த மாதிரி ஸ்னேக் டைப்பில் ஒரு ஸ்லைடு இருந்துச்சு, அது நல்லா கருவாக இருந்துச்சு. சுற்றி வரும்போது நல்லா சூப்பராகவே இருந்துச்சு, நார்மல் ஸ்லைடு மாதிரி இல்லாமல். என் பையன், என் பொண்ணு, நானுன்னு வரிசையாக மாற்றி மாற்றி இதில் ஸ்லைட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இதில் அந்த கர்வ் அதிகமாக இருக்கிறதுனால இதில் கீழே வந்து விழும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருந்தது. வாட்டர் பார்க் வரும்பொழுது இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரலன்னா விளையாடும் போது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா என் ஹஸ்பண்ட் இதில் ஸ்லைடில் வந்துட்டு இருந்தாங்க, அவங்களால வரவே முடியல. அவங்க நார்மலான அவங்க 3/4 தான் போட்டிருந்தாங்க, அதில் ஸ்லைட் பண்ணி வரவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து தான் வந்தாங்க. பெரியவங்க வரலாம், ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணியில் வந்து கரெக்டாக நம்ம உடம்ப வளைச்சி வந்தோமா கீழே வரைக்குமே வந்து விழுவ முடியுது. இந்த ட்ரெஸ்ஸு சரியாக இல்லாதனால சரியாக அதில் ஸ்லைட் பண்ணி வர முடியல. இந்த மாதிரி ஒரு ஏரியா இருந்துச்சு, அதுக்கு கீழே வந்து போய் நின்னோமா நம்ம மேலே தண்ணி அடிக்கிற மாதிரி, அதில் வந்து ஃபன்லேண்ட் அப்படின்னு எழுதிருந்துச்சு. இது வந்து அந்த இடத்துல வந்து சென்டராக இருந்துச்சு, அந்த வாட்டர் பார்க்கில் சென்டராக இருந்துச்சு. இதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து தான் ஒரு செக்ஷன் இருக்க மாதிரி, ரைட் சைடில் ஒரு செக்ஷன் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பேக் சைட்லேயே இந்த மாதிரி ஆப்பிள் மாதிரி இருந்துச்சு, அதுக்கு கீழே ஃபுல்லாக நின்னா தண்ணி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. தண்ணி இருக்க ஏரியாவை சுற்றி இந்த மாதிரி ஷெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. உட்காரத்துக்கு சீட்டிங் அரேஞ்ச் மாதிரி பண்ணி அதில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி திங்ஸ் வைக்கிற மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கேயே உட்காந்துக்கலாம். உள்ளே கொஞ்சம் கார்டன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் அங்கங்கே மரம் இருக்குது, அதுக்கு கீழே நிழல் இருக்குது, அங்கேயே உட்காந்துக்கலாம். நாங்கள் மேட்டு மாதிரி போட்டு அங்கே கார்டனுக்குள்ளே தான் உட்காந்துருந்தோம். இந்த மாதிரி ஃப்ராக் ஷேப்பில் ஒரு ஸ்லைடு இருந்துச்சு. இது சின்ன குழந்தைங்க விளையாண்டுக்கலாம், பெரியவங்க விளையாட முடியாது. அது மாதிரி இந்த கெட்டில் மாதிரி ஒரு ஷேப்பில் தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி மஷ்ரூம் மாதிரி இருந்துச்சு, டாக் மாதிரி இருந்துச்சு. இந்த மஷ்ரூமும் குட்டி பிள்ளைங்க தான் விளையாட முடியும். என் பொண்ணுக்கு தான் அது கரெக்டாக இருந்துச்சு, அதில் விளையாண்டுட்டு இருந்தா. இதுக்கு பேக் சைடில் ஒரு சின்ன பில்டிங் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம். ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக செப்பரேட்டாக கட்டி விட்டுருக்காங்க. இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு பாத் போகும், இப்போ நான் காட்டுறதுக்கு பேக் சைடில். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளே ஏரியா இதே மாதிரி இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி அதில் ஆக்சுவலாக தண்ணி விடலை, நாங்கள் அந்த ஏரியாவில் விளையாடலை. இதுக்கு முன்னாடி தடவை நாங்கள் போயிருந்தப்போ அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டாங்க, எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் கேட்டோம், இதில் எப்போ தண்ணி எடுத்து விடுவீங்கன்னு. நைட்டு தான் தண்ணி எடுத்து விடுவோம், இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணுவோம், நாளைக்கு தான் இதில் விளையாட முடியும்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் விளையாண்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா, இதே அளவுக்கு அந்த சைட்லேயும் இருக்குது. ஷேப்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சைடில் மஷ்ரூம், டாகு, ஸ்னேக்கு அந்த மாதிரி இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மாதிரி பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. அன்றைக்கி வந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். சின்ன பசங்க கூட எதையாவது மிஸ் பண்ணியிருப்பாங்க, நான் எந்த ஒரு கேமையுமே மிஸ் பண்ணல. பயங்கரமாக விளையாண்டேன், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன் அன்றைக்கி நான் நைட்டு வரைக்குமே. 3:30 இருக்கும். திரும்ப 2 பேருமே எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையன் ஜூஸ் வாங்கி கொடுத்தா தான் நான் விளையாட வருவேன்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டான். சரின்னு கூட்டிகிட்டு போய் இந்த பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, கடையில் ஃப்ரைஸ் இருந்துச்சு, பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இருக்கும்ல அது இருந்துச்சு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி செலக்டிவான கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் இருந்துச்சு, அப்புறம் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. என் பசங்க ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே 2 பேருமே ஐஸ்கிரீம் தான் வேணும்னு வாங்கிட்டாங்க கேட்டு. இதே மாதிரி 3 கடை நான் பார்த்தேன். ஒரு கடையில் பாப்கார்ன்லாம் கூட வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த சைடு போகல, இது நாங்கள் விளையாடுறதுக்கு பக்கத்துலேயே இருந்தனால இதே கடையில் வாங்கிட்டோம். என் வீட்டுக்கார் வந்து மேங்கோ ஜூஸ் மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. நான் சுற்றி பார்த்தா என்ன இருக்குன்னு எல்லாம் எடுத்து பார்த்தேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல. நானும் கடைசியில் அங்கே இருந்து ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே விளையாடுறதுக்கு என்னென்ன இருக்கோ ஓரளவுக்கு எல்லாமே விளையாண்டு நான் கவர் பண்ணியிருப்பேன். என் பசங்க என்ஜாய் பண்ணாங்களோ என்னமோ தெரியல, நான் அன்றைக்கி ஃபுல் டே என்ஜாய் பண்ணேன். வீட்டுக்கு வந்து சமைக்க தேவையில்ல, ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டயர்டே ஆகலை. ஈவினிங் ஆக என் பையன் போய் உட்காந்துட்டான். ஓரளவுக்கு விளையாட வரமாட்டேன்னு சொல்லிட்டு நைட் வரைக்குமே அவன் விளையாட வரல. நானும் என் பொண்ணும் நைட்டு வரைக்கும் விளையாண்டுட்டே இருந்தோம். 2 பேரும் மாற்றி 2 பேருமே டயர்டும் ஆகலை, விளையாடுறத நிறுத்தவும் இல்லை. ஆனால் அடுத்த நாள் தான் பயங்கரமாக உடம்பு வலி தெரிஞ்சது. ஃபுல்லாக விளையாண்டுட்டு எந்திரிக்கவே முடியல, ஃபுல்லாக வலி, பாடி பெயின் ஃபுல்லாக. இப்போ வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த ஏரியா தான் நாங்கள் விளையாடாதது. இதில் தான் தண்ணி ஃபில் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் ஓரளவுக்கு பெரிய ஏரியா தான், அந்தளவுக்கு இந்த சைடும் இருந்துச்சு. நாங்கள் இது மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த நாள் போயிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் விளையாண்டுருந்துருக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு பில்டிங் மாதிரி, இதுக்கு கீழே தண்ணி ஊற்றிருக்காங்களே, இங்கெல்லாம் லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் லிட்டிலாக வேவ்ஸ் மாதிரிலாம் வர மாதிரியும் ஃபுல்லாக
பிள்ளைங்கள அந்த பலூன் மாதிரி ஹாட் ஏர் பலூன் மாதிரி போட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு தனியாக ₹1 பே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் அதையும் கேட்டோம், இதில் நாங்கள் போய் விளையாடலாமான்னு. இல்லை, இதில் நீங்கள் விளையாடக்கூடாது, அதில் தண்ணியை ஃபில் பண்ணுறதுக்காக இதில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. அது என்ன ஏதுன்னு எங்களுக்கு புரியல. இன்னும் ஒரு நாளுக்கு அப்புறம் போயிருந்தால் இதையும் நாங்கள் விளாண்டு பார்த்துருக்கலாம். அதில் இருக்க மாதிரியே தான் இதுலேயே இருந்துச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியுது. எனக்கு கரெக்டாக தெரியல. நெக்ஸ்ட் டைம் போனால் தான் தெரியும். நைட்டு 8:30 வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். நைட் வியூ இப்படி தான் இருந்துச்சு. லைட்லாம் போட்டாச்சு. அப்பயும் நிறைய பேர் விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க. ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் பக்கத்தில் இந்த மாதிரி 2 ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதுவும் வாங்கலை. நாங்கள் அந்த இடத்துலையே வாங்கிக்கிட்டோம். கரெக்டாக நாங்கள் வெளியில் கிளம்பும்போது இந்த ப்ளே ஏரியாவில் தண்ணியை திறந்து விட்டாங்க. நாங்கள் தண்ணி திறந்து வரதை அப்படியே பார்த்து கிளம்புனோம். வெளியில் ரிட்டன் வழியில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பைக் ரைடிங் பண்ணுறதுக்கு இங்கே தனியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 2 ஏரியா இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து மண்ணில் பைக் ரைடிங் பண்ணுற மாதிரியும், ரைட் சைடில் வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கலாம் அதே மாதிரி அந்த இடத்துல போட்டு அதில் பைக் ரைடிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்தவொடனே என் பையனும் என் பொண்ணும் விளாடணும்னு சொல்லி அந்த இடத்துல நின்றுட்டாங்க. சரி, உள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ என் பையன் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பைக்கில் மண்ணில் ஓட்டுறதுக்கு 4 ரவுண்டு போயிட்டு வந்தால் ₹1. இது கொஞ்சம் பெரிய குழந்தைங்க மட்டும்தான் ஓட்ட முடியும். மண்ணில் டயர்ஸை சுற்றி அடுக்கி அங்கங்கே வளைஞ்சு போகிற மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் பார்த்து போகணும், இல்லைனா பசங்க சரியாக வண்டியை ஓட்டலாம் கீழே விழுந்துருவாங்க. இந்த மாதிரி ஹாட் ஏர் பலூன் கூட வச்சுருந்தாங்க. ஸ்லைடு, ஜம்ப் பண்ணுறது இந்த மாதிரி. இந்த மாதிரி டைல்ஸில் போகிறது பார்த்திங்கன்னா 5 ரவுண்டு போனால் ₹1. இது வந்து சின்ன குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். என் பையன் ஃபஸ்ட்டு பொறுமையாக தான் போனான். அது எப்படின்னா அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொரு வெஹிக்கிளும் எப்படி ஓடணுன்னு. கொஞ்சம் ஃபஸ்ட்டு பொறுமையாக போய் கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டான். அந்த ஃபஸ்ட்டு மண்ணில் ஓட்டினா பார்த்தீங்களா, அந்த ஏரியா வந்து இந்த ஏரியாவோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஏன்னு தெரில, இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் 5 ரவுண்டு ஓட்டலாம், அது 4 ரவுண்டு தான் ஓட்ட முடியும். இதனால் என் பையன் என்ஜாய் பண்ணான். கொஞ்சம் ஃபஸ்ட்டு மெதுவாக போகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருந்தான். என் பொண்ணு அந்த பைக்கில் அங்கே வேலை பார்க்குற ஒரு உட்கார வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்த அடுத்த செகண்டு என் பொண்ணு வண்டியை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டா. இது வரைக்கும் இந்த மாதிரி பைக் அவள் ஓட்டினதே கிடையாது. வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலில் தள்ளுற பைக்கு தான் இருக்கும். இது எப்படி அவள் கற்றுக்கிட்டா என்னானே இதில் ஒரு டைம் அவர் சொல்லி தான் கொடுத்தாரு. இது வரைக்கும் உட்காந்து ஒரு ஷாப்பிங் மாலில் கூட இந்த மாதிரி வண்டியை அவள் ட்ரை கூட பண்ணது கிடையாது. உட்கார வச்ச அடுத்த செகண்டு அதில் பிரேக் பிடிக்கிறது, அதில் அந்த காலை அமுத்துறது எல்லாமே கற்றுக்கிட்டு, அதாவது கரெக்டாக பேலன்ஸும் பண்ணி அங்கங்கே வளைச்சி அழகாகவும் ஓட்ட கற்றுக்கிட்டா. எப்படி நல்லா உண்மையிலே டேலண்ட்டு தான். உண்மையிலே எப்படி தான் அவள் கற்றுக்கிட்டான்னு எனக்கு தெரியல. பையன் ஓடிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், பாப்பாவை இதே மாதிரி உட்கார வைக்கும்பொழுது நீ பின்னாடியே ஓடு, இல்லைனா பாப்பா எங்கேயாவது இடிச்சுக்குவா, அவளுக்கு ஓட்ட தெரியாது, அப்படி அந்த பைக்கில் உட்கார வைக்கலனால அவள் அழுவவா, அண்ணா மட்டும் ஓட்டினா நான் ஓட்டலன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவர் உட்கார வச்சு சொல்லி கொடுத்த அடுத்த செகண்டு இவள் சான்ஸே கொடுக்கல எங்களுக்கு. அடுத்த செகண்டு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டா. ஓட்டினதை பார்த்தா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரியே இருக்காது. நிறைய நாள் ஓட்டி சர்வீஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ஓட்டினா. அதே மாதிரி ரிட்டன் நிறுத்தும் பொழுதுமே கரெக்டாக நாங்கள் எங்கேயாவது வந்து இடிச்சிருவா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கரெக்டாக அந்த பிரேக்கிலேருந்து கால் எடுத்து கரெக்டாக கொண்டு வந்து அதே பிளேஸில் நிறுத்திட்டா. அவள் எங்கே அந்த ஏரியாலேருந்து வெளியில் போயிடுவாளோன்னு அவளுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக நான் நின்றுட்டு இருந்தேன். அவள் எங்கேயாவது போனால் பிடிச்சிடலான்ட்டு. ஆனால் அவள் கரெக்டாக நிறுத்திட்டா. அங்கே வேலை பார்க்குறவர் என் பொண்ணு 5 ரவுண்டு ஓட்டினதுக்கு அப்புறமே ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. அங்கே யாருமே இல்லை அந்த டைமில். நாங்கள் மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். சரி குட்டி பாப்பான்னு நினச்சாரா நம்ம தெரியல, எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு போட்டு அப்படின்னு சொல்லி பின்னாடியே வந்து சொன்னார். சொல்லிவிட்டு அவர் முன்னாடியே போயிட்டு இருந்தார். என் பொண்ணு அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தா. அவளுக்கு லக்கு தான், இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு கிடச்சிச்சு. அங்கேருந்து கிளம்பி என்ட்ரன்ஸ் போயிட்டோம். ஏன்னா காலையில் நாங்கள் அந்த ஏரியாலாம் வீடியோ எடுக்கல, ரொம்ப வெயிலாக இருந்ததுனால கார் நிறுத்தி இறங்கவே இல்லை. நம்ம கார் எடுத்துகிட்டு பின்னாடி பக்கம் போயிடலான்னு போயிட்டோம். சரி இப்போவாது வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம். இதுதான் அந்த இடத்துல டிக்கெட் கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஏரியா. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி 2 கார்ட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. இது ஆன்டிக் பீஸா இல்லை சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சுருக்காங்களா தெரியல. உள்ளே என்ட்ரி ஆனவுடனே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நேராக ஒரு டோர் ஓப்பன் பார்த்து பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போனால் தான் உள்ளே அந்த வாட்டர் பார்க்குள்ளே போகிற ஏரியா. அந்த டோர் வழியாக வாட்டர் பார்க்குள்ளே போனால் கொஞ்சம் கார்டனிங் மாதிரி இருக்கும். அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த பில்டிங்குள்ளே இப்படி தான் இருந்துச்சு. இதில் 2 சின்ன சின்ன கடைங்க மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. இது உட்காந்து சாப்பிட்ற ஏரியாவா இல்லை ரெஸ்ட் எடுக்கிற ஏரியாவான்னு தெரியல. இதுக்குள்ளேயும் வந்து டாய்லெட் இருந்துச்சு. அவ்வளோதான், நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.